உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய வாக்கியப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றி எப்படிலாம் இருக்கும்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி வந்தாயிடுச்சு. இப்போ வாக்கியப்படி 6ஆம் தேதி வரப்போகுது. பட் திருக்கணிதப்படி வந்தா என்ன, வாக்கியப்படி வந்தா என்ன, 2.5 வருஷம் சனி இருந்து சில விஷயங்களை நிகழ்த்த போகிறார். இப்போ ரீகாப் பண்ண போகணும். அதான் ஆச்சுல 6 மாதம் திரும்ப எகெயின் சனிப்பா கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி சனியை பிடிச்சி சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த வாக்கியப்படி பெயரக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறார், என்னவெல்லாம் கொடுக்க போகிறார், என்ன கொடுப்பினையும் என்ன படிப்பினையும் தரப்போகிறார்ன்ற பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசினியர்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 வருட சனிப்பெயர்ச்சியுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தா, ஒரு 2.5 வருஷத்துக்கு மிஸ்டர் சனி 5ஆம் இடத்தில் இருக்க போகிறார். ஓகே ஃபைன். 5ஆம் இடத்துல இருந்து அவர் தன்னோட கண்ட்ரோல் எதெல்லாம் கொண்டு வர போறாருன்னா, அவங்களோட 2ஆம் வீட்டை முதல்ல கண்ட்ரோலில் கொண்டு வர போறாரு. ஜாலி அப்படிலாம் சொல்லக்கூடாது, கண்ட்ரோல் கொண்டு வர போறாரு. ஓகே, அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறார். சூப்பர்ல, நல்ல விஷயம்தான் இல்லையா? அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறார். லாபத்தில் சனி கண்ட்ரோல் கொண்டு வந்தா 11ஆம் இடத்துல உங்கள் ஜன்ன காலஜாதத்தில் என்ன பிளானட் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அந்த 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி வீடு எத்தனாவது வீடாக வருகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நிறையா வச்சு தான் இயக்கங்கள் இயங்க போகிறது. சரியா? அப்போ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல சனி உட்காந்து இந்தந்த இடங்களை உங்களுக்கு கண்ட்ரோல் செய்ய போகிறேன். இந்தந்த இடத்துல அதற்கான பார்வையை கொடுத்து அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளானட்ரி, இல்லை அந்த பிளானட்டுக்கு வீடு கொடுத்தவர், இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு ஓனர் எல்லாத்தையும் வச்சு ஒரு கும்மி அடித்து ஒரு 2.5 வருஷம் இந்த அனுபவம் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சில நிகழ்வுகளை கொடுக்க போகிறார். ஓகே, கிளியர். ஓகே. ஸோ விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன இருக்கும்னா, தாறுமாறாக இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு சனிப்பெயர்ச்சியே முடியல மேடம், அடுத்து குரு பயிற்சி வச்சு செஞ்சு திரும்ப சனிப்பெயர்ச்சி, இப்படியே சாப்பிட்டு தூங்கி சென்ஷன் மாதிரி எங்கள் வாழ்க்கை எப்போ தான் விடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் மனசாட்சிக்கு விரோதம்னா சொல்லலாம். ஒரு 15 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க நல்லாவே இல்லை இருந்தாங்க. ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்தாங்கன்னா தெரியாது. அப்படி இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கம்பேக் கொடுக்க போகிறீங்க. தலைவர் சொல்கிற மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கபாலியை பார்க்க போகிறாங்க இப்படி உலகம். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஒரு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. சனி எப்பயுமே கொடுக்க தாங்க செய்வார். என்னதான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நம்ம வீட்டில் எவனோ ஒருத்தன் போட்டு அடிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நம்ம வீட்டில் இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சும்மா விட்டுருவாங்களா, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா விட்டுருவாங்களா? நம்ம பிள்ளை யாராவது அடித்தா சும்மா விட்டுருவாங்களா? உடனே போய் தட்டி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த தடவை என் ஃப்ரெண்டு, என் நண்பன், என் தோஸ்து, என் சூர்யா, அவன் வீட்டு பிள்ளை செவ்வாய், அவனை நீ என்ன பண்ணுறப்பாரு அப்படின்ற மாதிரி குரு தன்னுடைய ஒற்றை பார்வையால் அப்படி சனியை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களாக இந்த தடவை விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்க போகிறீங்க. கிளியர்? அதனால் 5ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, ஐயோ பிள்ளைக்கு ஏதாவது வந்துருமா, என் புத்தி தடுமாறிடுமா, என் வேலையில் பிரச்சனை வந்துருமா, புகழுக்கு கலங்க வந்துருமா, அதெல்லாம் ஒன்றுமே வராது. அதெல்லாம் பிம்பிளிக்கா பிளானின் மாறி போயிடும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இப்போ தான் அந்த பட்ட மரத்தில் துளிர் விட ஆரம்பிக்குது. இனிமேல் அது நல்லா அப்படியே விருட்சமாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் வரப்போகிறது. சிந்தனை அப்படின்ற இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுப்பார் அப்படின்றது நியதியாகவே இருக்கட்டுமே. குருவுடைய பார்வை என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதுவும் பாக்கியமான பார்வை, சிந்தனை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதை எங்கே எப்போ பண்ணணுன்ற ஒரு தெளிவு கிடைக்கும். நிறையா பேருக்கு காதல் திருமணம் கைகூடும். நிறையா பேருக்கு கொஞ்சம் டிலே மேரேஜ் ஆகலாம், பட் ஸ்டில் நல்லது. இப்போதைக்கு விருச்சிக ராசிக்காரங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரும் கல்யாணத்துக்கு 7ஆம் இடத்தையே பார்ப்பாங்க. இல்லை நான்லாம் கல்யாணத்துக்கு 5ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடம் பார்த்து தான் கல்யாணம். அதனால் கொஞ்சம் 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓகே அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை உடனே எனக்கு செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் விசாரிச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதலை இண்டிகேட் பண்ணக்கூடிய, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அடையாளத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல சனி இருக்கும்போது உங்களுடைய தொழிலின் மூலமாக நீங்கள் அடையாளப்படுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் யார் அப்படின்னா இசிகோல்ட்டு என்ன சொல்லுவீங்க? நான் டாக்டரு, நான் கலெக்டரு, நான் வக்கீல், நான் யாரோ இசிகோல்ட்டு போட்டு நீங்கள் யாரோ ஒருத்தவங்க. உங்களுடைய தொழில் தான் உங்களோட அடையாளம் இல்லையா? இப்போ 5ஆம் இடம் தான் உங்களான அடையாளம். அந்த இடத்துல போய் சனி இருக்கும்போது
எப்படியெல்லாம் மாடா உழைக்கிறாரு பாரு இவர், எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு பாருன்ற மாதிரி உங்களோட உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் உழைச்சாலும் யாருமே மதிக்க மாட்டாங்க. என்னத்த பண்ண அப்படின்ற வார்த்தை தான் வாங்கியிருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஐயோ கஷ்டப்படுறாங்களேன்னு உங்கள் மீது ஒரு ஒரு இரக்கம் எல்லாருக்கும் வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். கிட்டத்தட்ட 11ஆம் இடத்த சனி தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது 11ஆம் இடத்துல ஒருவேளை உங்களுக்கு என்ன பிளானட் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்னி வீட்டில் உங்களுக்கு என்ன பிளானட் இருக்குன்றதை பொறுத்து இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான வசதிகளும் உங்களுக்கு இருமடங்காகும். எப்பயுமே சனி யாரை பார்க்குறதோ அதை தூண்டி விடுங்க. அந்த அமைப்பெல்லாம் இந்த தடவை நல்லதாக நடக்கப் போகிறது. குருவோட பார்வை பதியக்கூடிய சனி. இப்போ நார்மலாக ஒரு சனி இருக்கிறதுக்கும் இப்போ நார்மலாக நீங்கள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டால் எப்படி நீங்கள் கொஞ்சம் அழகாக தெரிவிங்களோ அந்த மாதிரி நார்மலாக சனி இருக்கிறதுக்கு குருவோட பார்வை வர்றதுக்கு ஒரு ஒரு இயல்பு இருக்கத்தானே செய்யும். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக தெரியும்ல, ஃபோட்டோஷாப்லாம் போட்டு நம்ம அழகாக எடுத்து டிபி வச்சுக்கிறதுல அந்த மாதிரி இந்த தடவை சனி என்ன பண்ணுவார், குருவோட லைட்டை வாங்கி சுபத்துவமாக போகிறார். அப்போ என்ன பண்ணுவார், கெடுதலாக பண்ணுவார், பண்ண மாட்டார். அதுவும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பண்ணவே மாட்டார். ஏன்னா பண்ணி முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் என்ன இருக்குது பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு விருச்சிகத்துக்கு கடகத்துக்கும் வந்து சனி பண்ண மாதிரி வேறு யாரும் பண்ணி நான் பார்க்கல. அதனால் இன்னும் ஒன்றெல்லாம் பண்ண மாட்டார். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினச்சபடி வாழ போகிறீங்க. நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் கிடைக்க போகுது. பண வரவில் இருந்த பிரச்சனை சரியா போகுது. பணபரஸ்தானம்னே பேர் 5ஆம் இடத்துக்கு. அங்கே போய் பணத்தை கொடுக்கக்கூடிய நாயகன் சனி. என்ன வேணால் சொல்லுங்கள், சனி இல்லாமல் ஒரு மனுஷனால் ஜெயிக்க முடியாது. சனியோடைய காரகத்துவம் இல்லாமல், சனியோட இம்பேக்ட் இல்லாமல், சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு மனுஷன் காசை சம்பாதிச்ச சரித்திரமே கிடையாது. அதுவும் 5ஆம் இடத்துல இருக்கும்போது வேறு என்ன வேணும்? பணத்தை எந்த வகையில் கொண்டு வரலான்னு யோசிப்பீங்க. அது குருவோட வீடு வரையா, எப்படிலாம் கமிஷன் முறையில் பணம் வரலாம், தரகு முறையில் பணம் வரலாம், வாத்தியார் முறையில் பணம் வரலாம், ஒரு 4 பேருக்கு ஆலோசனை சொல்லி அதன் மூலமாக பணம் வரலாம், கன்சல்டன்சி வச்சுருக்கவங்க, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வக்கீலாக இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அத்தனை பேருக்கும் ஒரு 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம். நிறைய லாபம் வரக்கூடிய இடத்துல சனி வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார். அப்போ வரக்கூடிய லாபம் சரியா தப்பான்றதை இந்த அவர் முடிவு பண்ணுவார். ஸோ லாபம் வரும்போது ஏதோ ஒரு தடுக்கிறாருன்னா நல்ல விஷயம் தான், உங்களுக்கு பெரிய கெட்ட விஷயத்துலேருந்து அவர் வந்து உங்களை சரி பண்ண போகிறாருன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துக்கு சனி பார்க்கும்போது இது வரைக்கும் இருந்த ஒரு மாதிரியான அமைப்பெல்லாம் மாதிரி கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 2 எல்லாம் இயங்கும்போது நீயா நானான்ற காம்படிஷன் வீட்டுக்குள்ளே நடக்கும். நீ சொல்கிறது பெருசா, நான் சொல்கிறது பெருசா, நான் தான் இது வரைக்கும் கொஞ்சம் அடங்கி போனேன், சரி நான் அடங்கி போன பொண்டாட்டியோ இல்லை அடங்கி போன புருஷனோ கொஞ்சம் அப்படியே எழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் மூலம் குறித்து சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்கலாம். பிள்ளைகள் மூலமாக ஒரு சின்ன பிரிவுகள் வரலாம். அந்த பிரிவு நல்ல பிரிவாக தான் இருக்கும். இப்போ பிள்ளை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அது பிரிவு தானே, நல்ல விஷயம் தானே. இப்படியோ கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை, ஆனால் நம்மளை விட்டு பிள்ளை போயிடும். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கிது, வெளியூருக்கு போகிறாங்க, வெளிமாநிலத்துக்கு போகிறாங்கன்னா அது ஒரு நல்ல பிரிவு. பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போகிறாங்க, நம்மளை விட்டு சில காலம் இருக்க போகிறாங்கன்னா அது நல்ல விஷயம். ஸோ நல்லவே எல்லாம் கூடி வரப்போகுது. பிள்ளைகள் மூலமாக ஒரு நல்லவே கூடி வரப்போகுது. நிறையா பேர் இஸ்லாமிய கண்ட்ரி, வளைகுடா கண்ட்ரிக்கு பிள்ளைகள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள், வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, அங்கே போய் சில விஷயங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, அங்கே வேலை கிடச்சி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புன்ற மாதிரி பிள்ளைகள் குறித்த கவலையிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. 2026 வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த எல்லாமே வெளில போகிற போகுது. என்ன நீ இது வரைக்கும் சொல்லிட்டு மட்டும்தான் இருக்க, எங்கே செஞ்ச அப்படின்னு 4 பேர் கேட்டாங்கன்னா இனிமேல் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் செயலால் செஞ்சு காட்டுவீங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. நல்ல அடிமை தொழில் பண்ணக்கூடிய அமைப்புலேருந்து சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புக்கு மாறுவீங்க. இது வரைக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் பேச்சை கேட்கவே இல்லைன்னா இனிமேல் கேட்பாங்க. நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு ஒத்துழைக்கவே இல்லைன்னா இனிமேல் அது சரியாகும். இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்லவே வேணாம், அவங்களே இடம் மாறி போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த தடவை. கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறது அப்படின்றது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அதுவும் சனியுடைய 10ஆம் பார்வை வேறு. அதனால் கொஞ்சம் தொழில் ரீதியாக குடும்பத்திற்கு வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சம் தொய்வு நிலை வரலாம். அதனால் வருமானத்தை சரியாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த தடவை. சில கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு கடன் வாங்கிட்டு அப்புறம் கடனை கட்ட முடியாத சூழல் உருவாகிடும். அதனால் கடன் வாங்குறதுல மிகுந்த கவனம் தேவை. ஆசைப்பட வைப்பா ராகு இங்கேருந்து, அதை பண்ணு இதை பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் மச்சி, நீ வாங்க நம்மகிட்ட அந்த சொத்து இருக்குது இந்த சொத்து இருக்குது, இல்லாத சொத்து கூட ஆட்டையை போட்டு வாங்கலாம் எல்லாம் சொல்லுவான். நோ அப்படி சொல்லிடுங்க. எப்பயுமே விருச்சிக ராசிக்காரங்க 5ஆம் இடத்துல சனி இடத்துல, சனினாலே குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணும். 5ஆம் இடம்னாலே குலதெய்வம் தான். எது பண்ணுறதாக இருந்தாலும், எந்த தொழில் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு பூ கட்டி போட்டு இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு சீட் எழுதி போட்டு அதுலேருந்து ஒன்று எடுத்தது வந்தால் மட்டும் அந்த வேலையை பாருங்கள். இதுதான் நான் கொடுக்குற ஹிண்ட் இந்த மாதம்.
அப்படி உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தோடு அந்த வேலை வந்து நீங்கள் அமையப்பட்டீங்கன்னா அதில் பன்மடங்கு லாபத்தை கண்டிப்பாக சனி கொடுத்தே தீர்வார், இது சத்தியம். அப்படி இல்லைன்னா அவசரப்பட்டு வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு ஸ்கேமில் மாட்டிப்பீங்க. யாராவது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வரை கேது இருக்கார், அது ரொம்ப மறந்துடவே கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10ல் ஒரு பாவி இருக்கணும், எல்லாம் ஓகே. ஆனால் 10ஆம் இடத்துல கேது ரொம்ப டீப்பான லேஸை கொடுப்பார். தெரிஞ்சு வச்சுப்பார். தெரியாத துறைக்குள்ளே நம்மளை இறங்க வைப்பார். இறங்கி அப்புறம் அதில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைப்பார். லாபம் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை. உழைப்பிற்கேற்ற லாபம் வரலையேன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிகழும். அதனால கொஞ்சம் கவனம். யாராக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க என்ன வேலை பண்ணுறதா இருந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகணும். இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் படத்துக்கு கூட சீட்டு எழுதி போட்டு அதை எடுத்து சரியாக வந்ததுன்னா மட்டும் செய்யுங்க. எந்த வேலை செய்கிறா இருந்தாலும் எல்லோ கலரில் ₹1 துணி முடிஞ்சு வச்சுட்டு, இல்லை ₹11 துணி முடிஞ்சு வச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணுங்கள். ஒரு பேங்க்கில் கையெழுத்து போகிறது, ஒரு கல்யாணத்துக்கு போகிறது, ஒரு வீடு மனை வாங்குறது, எது வாங்குறதாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 2.5 வருஷம் கண்டிப்பாக கைமேல் பலனை குரு கொடுத்தே தீர்வார். ஐயோ எவ்வளோ நம்பிடுச்சு, அதுக்கு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காண்டியது குரு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கான எல்லா நல்லவையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த தடவை சனி வழங்க காத்திருக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வருவீங்க. செய்ய முடியாமல் கட்டுண்டு இருப்பீங்க. ஏன்னா அதை தாக்குது, இது காசு இல்லை, பணம் இல்லை ஏதோ ஒரு சூழல், குடும்ப சூழல், என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல, ஃப்ரீடமாக இருக்க முடியல, நான் ஒரு கட்டுண்டு கிடக்கிறேன்னு சொன்ன அமைப்பெல்லாம் மாறி அப்படியே திறந்து விட்ட காற்றாட்டு வெள்ளம் மாதிரி டேமை திறந்து விட்டு அப்படி போகும்போது தண்ணி அந்த மாதிரி இந்த தடவை பீச்சி பாய்ந்து போகிறீங்க. ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும், அவசரப்படக்கூடாது. இதுலேயும் கொஞ்சம் நிதானமே பிரதானம் கடைபிடிக்கணும். பிள்ளைகள் மூலமாக இருக்கிற விஷயத்தில் கொஞ்சம் குருவருளால் திருவருள் கிடைக்கக்கூடிய நேரம். ஏதாவது ஒரு குருவை நல்லா பிடிச்சிக்கோங்க. உடனே குருவனோடனே நீங்கள் உடனே இருக்க சாமியார் போலிச்சாமியார்லாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கு எனக்கு கொஞ்சம் சம்மந்தமே கிடையாது. யார் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் குரு. உங்களுக்கு வித்தையை சொல்லிக் கொடுத்தவங்க தான் குரு. அது எந்த வித்தையாக இருந்தாலும் சரி. ஒரு பைக்கு சரி பண்ண சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான் குரு. டீச்சராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் வித்தை கட்சி கொடுத்தார்களோ அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். ஏதோ ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனியை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி மூன் வாக் போங்க. பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நிலாவோடு தனியாக நடங்க. நீங்களாச்சும் நிலாவாச்சு உங்கள் விருப்பத்தெல்லாம் நிலாவிடம் சொல்லுங்கள். இல்லை கடற்கரை ஓரம் பௌர்ணமி அன்னைக்கு போய் உட்காந்து நிலாவை பார்த்துட்டு வாங்க. மூன் வாக் போகிறது பெட்டர், இங்கேருந்து எங்கே தேடி பீச்சுக்கு போகிறது. அதனால் நீங்களும் நிலாவை ஒரு ரவுண்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் நிலாட்ட சொன்னீங்கன்னா நிலா இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்டையும் சொல்லும். ஒரு இன்ட்யூஷனில் சொல்லும், நீங்கள் நல்லா கேட்டு வரலாம். கூட எதையும் கூட்டிகிட்டு போகாதீங்க. அப்புறம் அதை சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆல்ரெடி 2ஆம் இடத்துல இருக்குது. நான் இன்டெரக்டாக சொல்லுவேன்னா நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுப்பீங்களா? கிளியர்? ஓகே ஃபைன். நிறையா எண்ணெய் வாங்கி கொடுங்க. பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை பெருமாள் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இல்லை அதை விளக்கேற்றதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, கோயில்களுக்கு எண்ணெய் தியானம் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஹோமம் பண்ணுறதுக்கு அதுக்கான சமிக்கைகள்லாம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த தடவை தேவையில்லாத வருமான தடை, நெகட்டிவிட்டி உங்களை விட்டு போயிடும். காவல் தெய்வங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காவல் தெய்வங்கள் இருக்காங்க, நிறமாலை வாங்கி சாத்துங்க. இது பண்ணாலே போதும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றி உங்களை விஸ்வரூப வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக நிதி மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிங்க? சூப்பராக படிப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு படிப்பில் தாறுமாறாக பிள்ளைங்க இருப்பாங்க. 5ஆம் இடம் சனி இருக்கும்போது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். பட் குருவோட பார்வையில் இருக்கும்போது நல்ல ஸ்பீட் எடுத்து படிச்சுடுவாங்க. கிளாரிட்டியோடு இருக்கும். எதுவும் பெருசாக நெகட்டிவாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பிள்ளைங்களை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் அது சனி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களை யாரும் திட்டக்கூடாது. ஓகே கிளியர். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியது அனைத்தும் செய்து. நிறைய பேருக்கு ப்ரப்போசல் வரும், நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு திருமண தடை வந்து அதுக்கப்புறம் திருமணம் அமைவதற்கான தெரிஞ்சு அப்படி ஓகே தான். நான் சொன்ன மாதிரி 2022 மேலே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம அப்படியே ப்ரீத் பண்ணுறது பெட்டர். ஓகே, திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து எட்டி பார்க்கும். சரியாக இந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறீங்கன்னா 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்குள்ளே என்ட்ரி ஆங்க. அதுதான் ஒரு நல்ல இருக்கும். இல்லாட்டி அது ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணி விட்டுரும். கவனம். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். நிறையா டெம்டாக்குவார் சனி. நிறைய பணத்தை கொடுக்க வைப்பார் குரு. இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கடன் வாங்குறதுல கவனமாக இருங்க. நான் மேல் சொன்ன விஷயம் யாருக்குன்னா 40 வயசுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க கடன் வாங்குறதுல கவனம். லோன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலான்னு மேற்கொள்றதுல கவனம். நிறைய பேர் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவீங்க. நிறையா பேர் அந்த கோயில் அது பண்ணிட்டா சரியாயிடும், இந்த கோயில் இது பண்ணிட்டா சரியாயிடும், நிறைய இந்த தடவை பரிகாரம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன். உங்களுடைய பண விரைவு நல்ல விஷயம்தான். உங்களுக்கு அது விதி இருந்தால் ஜாதகத்தில் அது நீங்கள் பண்ணி தான் ஆவீங்க. அது நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் நடக்கும் தான் சரி, நடக்க தான் செய்யும். யாரும் மாற்ற முடியாது.
அதனால் இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. இந்த தடவை அது பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். எந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணால் பழிக்குன்னு ஒரு கால அளவு இருக்குது. 5ல் சனி இருக்கக்கூடிய நேரம், கோச்சாரத்தில் 5ல் சனி வரும்போது குலதெய்வத்திற்கோடு நீங்கள் கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம், நீங்கள் பண்ணக்கூடிய பூஜையில் உங்கள் குலதெய்வம் மகிழ்ந்து உங்களுக்கு நல்லதை கொடுத்தே தீரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் குலதெய்வத்தோட கனெக்ட் ஆகிறீங்களோ, குலதெய்வம் கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ, குலதெய்வம் கோயிலுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்களோ, இதெல்லாம் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரணியாக மலர காத்திருக்கிறது. மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். 2ஆம் இடத்துல சனி இருக்காரு, அன்னம் சாப்பிடக்கூடிய இடம், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். தண்ணி வாங்கி கொடுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கான வருமான தடை என்பது நிவர்த்தியாகி நிறைய பிளெஸ்ஸிங்கோட இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு யார் தடுத்தா என்ன, சனி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த 2026 வருடம் வரக்கூடிய உங்களுக்கான சனி பயிற்சி. ஓகே, ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் இதய படபடப்பு வரலாம், கொஞ்சம் மார்பு பகுதியில் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்கலாம். ஸோ ஹார்ட் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. சில பேருக்கு பிபி சுகர்னு கொஞ்சம் ஏறலாம், டென்ஷன் சுகர் வருது அப்படின்ற மாதிரி சில சினாரியோ கிரியேட் பண்ணலாம். மெடிக்கல் ஸ்கேம் நடக்கலாம், கவனம். 1க்கு 2 தடவை 2 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு தான் விருச்சக ராசிக்காரங்க எந்த விஷயமா இருந்தாலும் மேற்கொள்ளுங்கள். மூச்சு விடுறதுல சிரமப்படுறது, கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, ஆன்ஜியோ பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் கோவில்களுக்கு சில தர்மகர்த்தாவாகிறது, கோவில் ட்ரஸ்டியாக மாறுறது, கோவில் எடுத்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி 5ஆம் இடம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியும் வேலை செய்யும் 60 வயது தாண்டியவர்களுக்கு. அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் சனியுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை பொறுத்து உங்களுடைய நான் சொன்ன இந்த சனி பார்வையில் இருக்கக்கூடிய வீட்டில் என்ன மாதிரியான பிளானட் இருக்குன்றதை பொறுத்து அதற்கான சினாரியோ இயங்க போகுது. கூட்டி கழிச்சு பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விருச்சக ராசிக்காரர்கள் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்க போகிறீர்கள். நீங்கள் கேட்டது கேட்காது கேட்டுக்கொண்டிருப்பது அத்தனையும் இந்தன் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமாகத்தான் இனிய நேரமாக மலர காத்திருக்கிறது இந்த சனி பயிற்சி.